1995 ஒரு மனிதன் குழந்தைகளுக்கு மிட்டாய் வழங்கி கொண்டிருந்தான். அவர்களின் தந்தைமார்களை கொல்ல உத்தரவிடுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு. ரத்கோ மிளாடிக், போஸ்னியாவின் கசாப்புக்காரன். ஸ்ரெப்ரனிகாவில் அவன் 8000 முஸ்லிமான்களையும் சிறுவர்களையும் முறையாக பிரித்தான். குடும்பங்களை உடைத்தான். பாதுகாப்பான பயணத்தின் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தான். பின்னர் பல நாட்களாக வெகுஜன கொலைகளை நடத்தினான். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவின் மிக மோசமான படுகொலை. 16 வருடங்கள் அவன் ஒளிந்திருந்தான். பெல்கிரேடில் இராணுவ பாதுகாப்பில் வெளிப்படையாக வாழ்ந்தான். 2012 கைது செய்யப்பட்ட போது அவனை மறைத்த பரந்த நெட்வொர்க் வெளிப்பட்டது. உயிர் பிழைத்தவர்கள் இன்றும் அவனது குரலை தங்கள் கனவுகளில் கேட்கிறார்கள். சில மனிதர்கள் எவ்வளவு கொடூரமாக இருக்க முடியும் என்பதற்கான உதாரணம் இவன்.